தள்ளாத சப் சப்னு அடிச்சிருக்கோம். மாப்பிள சட்டிக்கு வந்துடும். பானிபூரியோட குழம்பு ரசம். சரி. அதுக்கு புதினா, மல்லி, பச்சை மிளகா, இது மூணையும் புளியை தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அரைச்சி ஊற்றிட்டு புதினா மல்லி பச்சை மிளகா அரைச்சி கலந்து உப்பு போட்டால் குழம்பு. இதுதான் பானிபூரிக்கு தேவையான பொருள். ஓகே. தம்பிங்க வந்து பானிபூரி செய்கிறாங்க. அதுக்கு உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கிறாங்க. வேக வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா வெந்தோடனே தோலை உரிச்சிட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அதாவது அதில் திணிக்கிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இதில் வந்து தம்பிங்க என்ன வச்சுருக்காங்கன்னா பச்சை மிளகா, புதினா, மல்லி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் மையாக அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு அது வெங்காயம் பொடிச்சு நறுக்கி வச்சுருக்காங்க. மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கணும். கரைச்சி ஊற்றிட்டு இந்த இதை மிக்சியில் அடித்து இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இந்த புளி வச்சுருக்காங்களா இதை ஊற வைப்பாங்க போல். ஊற வச்சு இதிலேருந்து அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் இதை மிக்சியில் அடித்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பானிபூரியில் ஊற்றுற தண்ணியாக ஆக்கிடுவாங்க. புளி எடு இது கூட வேறு என்ன போட்டு பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிடுறாங்க. கொஞ்சம் போல சிக்கன் பொடி போட்டால் நல்லாயிருக்கும். என்ன பண்ண லைட்டாக சிக்கன் பொடி. இப்போ பாருங்கள் தம்பிங்க எவ்வளோ அழகாக வச்சு சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். சாப்பிடு. இந்த பானிபூரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டம்பட்டு சட்டை தம்பி இருக்கார்ல, ப்ளூ கலர் கிட்டம்பட்டு சட்டை, அந்த தம்பி தான் அந்த பானிபூரிக்கு வந்து மாஸ்டர். அவங்க சித்தப்பாவும் யாரோ சொந்தக்காரர் வந்து சிவகாசியில் பானிபூரி கடை வச்சுருக்காங்களாம். அங்கே வந்து தம்பி வந்து போவார் வருவார், வேலை செய்வார்னு நினைக்கிறேன். லீவு நாள், ஸ்கூல் லீவு நாளுக்கு அங்கே போய் வேலை செய்வாராம். மற்ற நாள் படிக்கிறாரு. அவர் தான் இந்த பானிபூரி செஞ்சுருக்கிறாரு. இந்த பானிபூரிக்கு வந்து ஃபைனான்ஸ், அதாவது பணம் யாருக்கு போட்டிருக்கா அப்படின்னா அதுக்குள்ளே வெங்காயம் வச்சுத்துங்களா நீங்கள். இதில் இருக்கிற அந்த 3 குட்டி பசங்க, இந்த 2 பெரிய பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்ச காசு வீட்டில் ரெடி பண்ணி 5 ரூபா 10 ரூபான்ட்டு அப்படி போட்டு உண்டான தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, புளி, வெங்காயம் எல்லாமே கடையில் வாங்கி செஞ்சுருக்குறாங்க. இந்த குட்டி பையன் முதற்கொண்டு காசு போட்டிருக்கான். ஆமாம், இது கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்துக்கோங்க, இப்போ ஒரு நாள் இன்றைக்கி வந்து பானிபூரி செஞ்சுருக்காங்களா, இன்னும் ஒரு நாளைக்கு மீன் வாங்குவாங்க, மீன் குழம்பு செய்வாங்க, இன்னொரு நாளைக்கு மட்டன் வாங்குவாங்க, இன்னொரு நாளைக்கு பீஃப் வாங்குவாங்க, இன்னொரு நாளைக்கு போர்க் வாங்குவாங்க. இப்படி அவங்க ஒவ்வொரு நாளும் காசு வசூல் பண்ணி ஜாலியாக செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் சிட்டியில் செஞ்சு சாப்பிட முடியுமா என்னன்னு தெரில. ரொம்ப ஜாலியாக இருக்கும். கிராமத்து வாழ்க்கைனாலே உண்மையிலேங்க 100 ரூபா டெய்லி 100 ரூபாய்க்கு வேலைக்கு போனால் கூட ஒரு குடும்பம் நிம்மதியாக சாப்பிட்டு அப்படி இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா கிராமத்தில் வந்து பெருசாக செலவு இருக்காது. விறகுக்கு வெளியில் காட்டில் பறிக்குவோம், தண்ணி வந்துடும், எல்லாமே ஃப்ரீ தானே. அரிசி மட்டும் கடையில் வாங்கணும், எண்ணெய் கடையில் வாங்கணும், பரிசு. ஆமாம், அது மாதிரி டெய்லி ஒரு 100 ரூபா 200 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் கூட கிராமத்து வாழ்க்கையை ஓட்டிடலாம். பாருங்கள், இந்த குட்டி தம்பிலாம் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறான்னு பார்த்தீங்களா, அப்படியே அழகாக இருப்பாங்க. வாங்க நம்ம ஊருக்கு வாங்க, நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கலாம். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கு உதவி